Praise the Lord. உங்கள் அனைவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அடுத்த தலைமுறைக்கான இந்த ஜெப நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். ஒவ்வொரு வாரமும் நாம் இப்படி கூடி நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் உலகத்தில் உள்ள அடுத்த தலைமுறைக்காகவும் நாம் ஜெபிக்கிற இந்த ஜெபங்கள் அநேகருடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்று நான் கர்த்தருக்குள் ஆழமாய் நம்புகிறேன், உறுதியாய் விசுவாசிக்கிறேன். இந்த நாளின் நிகழ்ச்சிக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக ஒரு விசை கண்களை மூடி ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கலாம். Thank you, Father. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நம்ம நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம். Thank you, Jesus. Hallelujah. என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னதன் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன், உன்னதன் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். சொல்லுங்களேன் ஆண்டவரை பார்த்து, அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார், தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடயம், அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இன்னும் ஒரு விசை இந்த பாடல், இந்த முதல் சரணத்தை பாட போகிறோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவார்கள். சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய மறைவுக்குள் ஓடி வருகிறோம், நாங்கள் எங்களுடைய குடும்பம் உடைய மறைவுக்குள் வருகிறோம் ஆண்டவரே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன், உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். நீங்க எல்லாரும் சொல்லுங்க, நேரடியில் பார்க்கிற நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லே
அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இந்த வேளையில் வந்து ஜெப நேரத்தில் துதியோடு தேவனுடைய பிரசனத்திற்குள் நாம் நுழைய போகிறோம். ராஜாதி ராஜா சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். நேரலையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் என்னோடு கூட இணைந்து as if we are entering into the throne room of God, ஆண்டவருடைய அந்த சிங்காசனம் வீற்றிருக்கு அந்த ராஜ அரண்மனையிலே ராஜாவுடைய பிரசனத்திற்குள் நாம் எல்லாரும் நுழைய போகிறோம். உங்கள் வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராய் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய திவ்ய பிரசனத்திற்குள் வருகிறோம். உன்னதமானவரின் மறைவுக்குள், சர்வ வல்லவரின் நிழலுக்குள் நாங்கள் எல்லாரும் வருகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை நீர் கேட்க உண்மையுள்ளவராய் இருக்கிறதற்காய் உங்களுக்கு நன்றி. கோடான கோடி ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வேத பகுதியை நான் வாசித்து நாம் இன்றைக்கும் ஜெப நேரத்திற்குள் கடந்து செல்ல விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 3வது வசனம், 4வது வசனம், 5வது வசனம். Book of Isaiah chapter 44 verses 3, 4 and 5. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புள்ளி நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல வளருவார்கள். ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான், ஒருவன் யாக்கோபின் பெயரை தரித்து கொள்வான், ஒருவன் தான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்து கொள்வான். ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் சந்ததிக்கு கொடுத்த பல ஆசீர்வாதங்களில் விசேஷமான ஆசீர்வாதம் இது ஒன்று. கர்த்தர் சொல்லுகிறார், இப்போதும் என் தாசனாகி யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலை கேள் என்று சொல்லிவிட்டு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஏதோ ஒரு பிள்ளைக்கு மட்டுமல்ல, சந்ததிக்கு, தலைமுறைக்கு தேவன் வைத்திருக்கிறார். என்ன ஆசீர்வாதம்? தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். இது இன்றைக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதமான வார்த்தைகள். என்ன அழகாய் சொல்லுகிறது பாருங்கள். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை. இந்த தாகமுள்ளவர்கள் யார் தெரியுமா? நீங்கள் தான். உங்கள் வாழ்க்கையில் ஏராளமான தாகம், உங்கள் பிள்ளைகளை குறித்து, என்னை போல என் பிள்ளை மாறிவிடாதா, என் பிள்ளை தேவனை நேசிக்காதா, ஜெபிக்காதா, இந்த உலகத்தில் நான் பார்க்கிற வாலிப பிள்ளைகளெல்லாம் ஆண்டவரை அறிந்து கொள்ள மாட்டார்களா என்று நீங்களும் நானும் தாகத்தோடு கூட இருக்கிறோம். தாகம் உள்ளவர்கள் மேல் தண்ணீரை, வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை. எது இந்த வறண்ட நிலம்? நம்முடைய அடுத்த தலைமுறை தான் வறண்ட நிலம் போல் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆறுகளை ஊற்றுவேன். சொல்லிவிட்டு உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் தெளிப்பேன் என்றல்ல, ஊற்றுவேன். என்ன அருமையான வார்த்தை பாருங்கள். ஆவியை ஊற்றுவாரா? ஆவியானவர் ஊற்றப்பட்டு விட்டால் அதன் பிறகு அவர் டேக் ஓவர் பண்ணிக்கொள்வார். கூடவே ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். திஸ் இஸ் த ப்ராமிஸ் given by God for you and for me. உங்களுக்கும் எனக்கும் தேவன் சொன்ன வார்த்தை. சரியா? இதன் விளைவு என்ன? இந்த வார்த்தையை விசுவாசித்து ஜெபிக்கிற மக்களின் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்கிறார்? 4வது வசனத்தை வாசியுங்கள். அதனால் அவர்கள் புள்ளி நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல வளருவார்கள். நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகள், தண்ணீரண்டை நாட்டப்பட்ட செடிகள் எப்படி இருக்கும் தெரியுமா? பசுமையாக இருக்கும். நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கை வறண்ட நிலம் போல இருக்கிற வாழ்க்கையெல்லாம் பசுமையாய் மாறப்போகிறது. கீழே அடுத்த வசனம் சொல்லுது, ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான். எப்படி இருக்குது? நான் ஆண்டவருடையவன், நான் உலகத்திற்குரியவன் அல்ல, நான் கர்த்தருடையவன் என்பான். அப்புறம் ஒருவன் யாக்கோபின் பெயரை தரித்து கொள்வான். அவனுடைய பேர் ஆண்டவருடைய
பரிசுத்தவான்களின் பெயரோடு இணைத்து கொள்வானா. ஏன் தெரியுமா? என்னை ஆண்டவர் யாக்கோபை போல ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே என் பெயரை நான் யாக்கோபின் பெயரோடு தரித்து கொள்வேன். மாடர்னாக உள்ள நேம்ஸ் எல்லாம் இல்லை, எனக்கு ட்ரெடிஷ்னலாக பிப்ளிக்கல் நேம் மாதிரி எனக்கு ஒரு பேரை வச்சுக்குவேன்னு சொல்லி பிள்ளைகள் அவ்வளோ பக்தி வைராக்கியமாய் மாறுவார்களாம். இன்னொருவன் தான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்துக் கொள்வான். கையெழுத்திடுதல் என்பது ஒப்பந்தத்திற்கு அடையாளம். இன்னொருவன் என்ன செய்வான்? நான் கர்த்தருடையவன் ஐயா, நான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போடுகிறேன், இனிமேல் நான் உலகத்துக்குரியவனாக இருக்க மாட்டேன். இப்படி தான் நம்ம பிள்ளைங்களை ஆண்டவர் மாற்றப் போகிறார். ஸோ நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது இந்த வார்த்தையின் நிறைவேறுதலுக்காக நம்மில் ஒருவர் நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்கள் எல்லாரும் ஜெபத்தில் கலந்து கொள்ள போகிறீங்க. வசனம் என்ன சொல்கிறது? தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை, வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை, சந்ததியின் மேல் ஆவியை, சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை. எல்லாம் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? வாயை திறந்து சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னவரே சொல்லுங்க. நீங்கள் எந்த இடத்திலிருந்து, எந்த தேசத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும் வாயை திறந்து சொல்லுங்க, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் சொன்னீங்கப்பா, வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன் சொன்னீங்கப்பா. இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் பிள்ளைகள் தான் கர்த்தருடையவன் என்று சொல்ல போகிறார்கள், யாக்கோபின் பெயரை தரித்துக் கொள்ள போகிறார்கள், கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட போகிறதற்காய் இந்த வசனத்தை வாயை திறந்து விசுவாசித்து அறிக்கை செய்யுங்க. இந்த வசனத்தின்படியே என் பிள்ளைகளை நீங்க மாற்ற போறதற்காய் நன்றி. இந்த தேசத்தில் உள்ள பிள்ளைகளையும் மாற்ற போறதற்காய் ஸ்தோத்திரம். ஒருவர் இந்த வசனத்தின்படி நம்ம இப்ப ஜெபிக்க போகிறோம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பான தகப்பனே, அப்பா தலைமுறையினருக்கான இந்த ஜெபத்திற்காகவே நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எல்லா தலைமுறையினரும் ஆண்டவரே உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா இந்த வேளையில் ஆண்டவரே அப்பா வார்த்தையின் எழுதப்பட்டிருக்கிறபடி ஆண்டவரே ஒவ்வொரு வறண்டு போய் இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் என் தகப்பன் ஆண்டவரே நீரூற்றாய் வருவீராக. அப்பா வறண்ட நிலங்கள் எல்லாம் ஆண்டவரே தண்ணீரால் நிரம்பட்டும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை தாகம் உள்ளவர்களாய் மாற்றுங்கப்பா. அப்பா உம்முடைய அக்கினி அபிஷேகம் எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில நிரப்பட்டும் தகப்பனே, நிரப்பட்டும் தகப்பனே. அப்பா வறண்டு இருக்கிற எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் அப்பா நீர் ஊற்றாக நதியாக அப்பா நிரப்புவீராக. ஒவ்வொரு பிள்ளையும் நிரப்புவீராகப்பா. அப்பா உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தருடையவர்கள் என்று கையெழுத்திட போகிறார்கள் அப்பா. அப்பா நாங்கள் வாக்கு தந்த உடைய வாக்கு தத்தத்தை அறிக்கை பண்ணி அப்பா அறிக்கை பண்ணி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எழுதப்பட்டிருக்கிற அந்த வசனம் அப்பா எல்லா பிள்ளைகள் வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஆண்டவரே. அப்பா யாக்கோபின் ஆண்டவரே அப்பா சந்ததியாக ஆண்டவரே மாறட்டும் ஆண்டவரே. அப்பா கர்த்தருடையவன் என்று ஒவ்வொரு பிள்ளையிலும் கையெழுத்திடுற நாட்களை நீங்க அதி சீக்கிரத்துல கொடுக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா ஒவ்வொரு ஜெனரேஷனையும் ஆண்டவரே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா உம்முடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இறங்குவதாக இரட்சகர் இயேசுவின் நாமத்தினால் அப்பா எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வறண்ட அனுபவங்கள்லாம் மாறட்டும் ஆண்டவரே, மாறட்டும். சந்ததிகள் மேல் ஆண்டவரே உம்முடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரப்பா. இந்த வேளையில அப்பா எந்தெந்த இடத்துல ஆண்டவரே பிள்ளைகள் இருந்தாலும் உம்முடைய ஆவியின் அபிஷேகம் ஊற்றப்படுவதாகப்பா. எங்க பிள்ளைகள் வாழ்க்கையில நிரம்பட்டும் தகப்பனே. அவர்களை நிரப்புவீராக, அவர்கள் வாழ்க்கையில மாற்றுவீராக. இந்த நாட்கள்ல மாற்றங்களுக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. வறண்ட பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு மாற்றம் அப்பா நீங்க சொன்ன அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே எங்கள் சந்தானங்கள் மேலில சந்ததியின் மேல் உம்முடைய ஆவியை நீர் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த உம்முடைய அபிஷேகத்தின் அக்கினி எங்க பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு பெரிதான மாற்றம் ஆண்டவரே நாட்கள் இங்க கொண்டு வர போறதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய அக்கினி முதல் நாள் நாங்கள் வேலி அடைக்கிறோம் ஆண்டவரே. சத்துரு தொடாதபடிக்கு நாங்கள் வேலி அடைக்கிறோம் தகப்பனே. அப்பா நீங்க கிரியை செய்யுங்க ராஜா. எல்லா ஆண்டவரே சந்ததிகளும் ஆண்டவரே உம்மை சேவிக்கிற சந்ததிகளாய், உமக்கென்று எழும்புகிற சந்ததிகளாய், உமக்கென்று ஆண்டவரே அப்பா உம்முடைய ராஜ்ய பணிக்கென்று தூண்களாய் நிற்க போறதற்காய் ஸ்தோத்திரம் ராஜா. அப்படியே நீங்க செய்ய போறதற்காய் நன்றி தகப்பனே. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்ய போகிறதற்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. வரவேண்டும் தேவ ஆவியே எங்கள் மத்தியிலே, வரவேண்டும் தேவ ஆவியே
எங்கள் இல்லத்திலே. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, ஆட்கொள்ளுங்க ஐயா, அபிஷேகிங்க ஆண்டவரே, அனல் மூட்டுங்க ஆண்டவரே. எங்க பிள்ளைங்க வாழ்க்கையில் எல்லாம் உம்முடைய ஆவியின் அபிஷேகம் ஊற்றப்பட போகிறதற்காய் ஸ்தோத்திரம். அவர்கள் வாழ்க்கை மாற்றப்பட போகிறதற்காய் நன்றி. கோடான கோடி ஸ்தோத்திரப்பா. ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. பதில் கொடுத்து விட்டீங்கன்னு சொல்லி நாங்க விசுவாசிக்கிறோம். அந்த நல்ல நாளுக்காய் காத்திருக்கிற ஆண்டவரே, எங்க பிள்ளைங்க அறை கதவை மூடிக்கொண்டு ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற அந்த ஜெப சத்தத்தை நாங்கள் கேட்கத்தான் போகிற ஆண்டவரே, அது நடக்கத்தான் போகிறது ஆண்டவரே. கர்த்தர் செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இரண்டாவதாக ஒரு வசனத்தை அடிப்படையாய் வைத்து ஜெபிக்க போகிறோம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாம். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். அடுத்த வசனம். உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வசனம் இந்த ஜெபத்தில் கலந்திருக்கிற பெற்றோர் ஆகிய உங்களுக்கு ஒருவேளை ஏற்புடையதா இருக்கலாம், இல்லாதிருக்கலாம். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை 2 விதத்தில் இழந்து போகிறார்கள். ஒன்று, சரீரப்பிரகாரமாய் உங்களில் ஒரு சிலர் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் இழந்து போயிருக்கலாம். உங்கள் கண்ணீர் நிற்காது உங்கள் கண்களில் ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று சொல்லுகிறார். ஒருவேளை உலகத்தில் பிள்ளைகளை இழந்திருக்கலாம். இன்னொரு பிள்ளைக்காய் நீங்கள் காத்திருக்கலாம். கர்த்தர் நிச்சயம் தருவார். ஒருவேளை இன்னொரு பிள்ளையை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு வயதை அடைந்திருக்கலாம். பரவாயில்லை, உங்களுக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளை தருவார். ஆண்டவர் உங்கள் கண்ணீரை இன்றைக்கு துடைக்கிறார். 2வது, பிள்ளைகள் சத்துருக்களினால் சிறைப்படுத்தப்பட்டு தூரமாய் எங்கேயோ போய் தேவனை விட்டு விலகி, வீட்டை விட்டு விலகி மனம் போல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். என் கூட இந்த வார்த்தையை சொல்லுங்க, என் பிள்ளைகள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். சத்துரு அவர்களை பறித்து கொண்டு போய்விட்டார், ஆனால் அங்கிருந்து ஆண்டவர் திருப்பி கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார். சத்துரு பறித்து கொண்டு போனால் அவர்களுக்கு சீராட்டும் பாராட்டுமாக கிடைக்கும். வாழ்க்கை அலைக்கழிக்கப்பட்டதாக இருக்கும். வாழ்க்கை சின்ன பின்னமாக்கப்பட்டதாக இருக்கும். அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்றே பல வேளைகள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள். ஹல்லேலூயா. சத்துருவின் தேசத்திலிருந்து தங்கள் சொந்த தேசத்துக்கு திரும்பி வருவார்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் அது நடக்கும். ஆகவே இப்படிப்பட்ட துக்கத்தோடு துன்பத்தோடு இருக்கிற பெற்றோர்களை, பிள்ளைகளை சரீரப்பிரகாரமாக இழந்தவர்களுக்காக, அதே போல் பிள்ளைகளை ஆவிக்குரிய மாற்றங்கள் இல்லாதபடி சத்துருவினால் கொண்டு போகப்பட்ட பிள்ளைகளினால் துக்கமடைகிற பெற்றோருக்காய் ஜெபிக்க போகிறோம். இணைந்து கொள்ளுங்கள். நாம் விசுவாச பெற்றோர்களுக்காக மாத்திரம் ஜெபிக்கக்கூடாது. இந்த உலகமெல்லாம் எத்தனையோ பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை இழந்து தவிக்கிறார்கள். பிள்ளைகள் சிறைப்பட்டு போனது நிமித்தம் ஒடுங்கி போயிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்காகவும் நாம் இப்போ ஜெபிக்க போகிறோம். இணைந்து கொள்ளுங்கள் ஜெபத்தில். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே, நீ அழாதபடிக்கு உன் கண்ணீரை அடக்கி கொள்ளு என்று வார்த்தையின்படி ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே இந்த ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற எத்தனை பெற்றோர்கள் ராஜா தன் பிள்ளையை விட்டு இழந்திருக்கிறார்கள் ராஜா. நீ அழாதே, நீ அழாதே என்று கண்ணீரை துடைக்கிற தேவன் இந்த மாலை வேளையில் கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எந்தெந்த பெற்றோர்கள் கண்ணீரோடு தன்னுடைய பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறாரோ அவருடைய கண்ணீரை துடைக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஒரு விசை ராஜா, பரலோகத்தின் தேவன் உடைய கண்ணீர்களுக்கு பதில் தருவீராக ராஜா. உடைய கண்ணீரை தொடைங்க ஆண்டவரே. அழாத என்று சொல்ல தேவன் அவருடைய கண்ணீரை ஆட்கொள்ளும்படியாக ஆண்டவரே, அவருடைய கண்ணீர் துக்கங்கள்லாம் ஆண்டவரே சந்தோஷமாய் மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. பிள்ளையை இழந்து வாடுகிற ஒவ்வொரு பெற்றோருக்காக
ஜெபிக்கிறோம் அப்பா. அவளை இழந்ததை திரும்ப தாங்க ராஜா. அவள் இழந்த சந்தோஷத்தை நீங்க திரும்ப தரும்படியா நான் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வேளையில கூட கர்த்தாவே ஆண்டவரே, பிரிந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தன்னுடைய பெற்றோரை விட்டு தகப்பனே, உலகத்தின் பின்பாக பாவ காரியத்தின் பின்பாக ஆண்டவர் ஓடி போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வர பண்ணுவேன் என்று சொன்ன தேவன், இன்றைக்கு தகப்பனே சத்துரு பிடித்து வைத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் விடுவிக்கிறோம் தகப்பனே. இன்றைக்கு ஆண்டவரே, இந்த வேளையில ஜெபிக்கிற வேளையில எல்லா சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே அர்த்தம் பண்ணி போடுகிறோம் அப்பா. அந்த பிள்ளைகளை விட்டு விடுதலை தரும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா சத்துருவின் கிரியைகளில் இருந்து பிள்ளைகள் விடுதலை அடைவார்கள் ராஜா. தகப்பனே, சத்துரு தேசத்திலிருந்து பிள்ளைகள் தகப்பனே திரும்பி வர பண்ணுங்கப்பா. பெற்றோடு கூட இணைக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தர் ஆண்டவரே, பெற்றோரை ஆண்டவரே பிள்ளைகள் இணைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் திரும்பி வர பண்ணுகிற தேவன் அல்லவா ராஜா. ஆமா ஆண்டவரே, அன்றைக்கு பெற்றோரை விட்டு திரும்பி போன ஆண்டவரே, ஆண்டவர் துன்மார்க்கமாய் ஜீவிக்கிற இளைய குமாரனை திரும்பி வர பண்ணின தேவன், இன்றைக்கு தகப்பனே பாவத்தின் காரியத்தின் நிமித்தமாய் துர்க்கிணத்தின் நிமித்தமாய் பாவ வாழ்க்கையில் போதையில கட்டப்பட்டு ஆண்டவரே பெற்றோரை விட்டு பிரிந்து போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் திரும்பி வருவார்களா ராஜா. கர்த்தருடைய கரத்தை நீட்டு மாமா, உம்முடைய கரத்தை நீட்டி அந்த பிள்ளையை தொடுவீராக ராஜா. இந்த வேளையிலே இயேசுவின் நாமத்திலே அந்த பிள்ளைகள் சந்திக்கப்பட நீங்க கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளையுடைய பெற்றோருடைய கண்ணீரெல்லாம் நீ தொடைக்க போவதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணீரை தொடைப்பீராக, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற வார்த்தையின்படி இனி அழுது கொண்டிராத, இனி அழாத என்ற வார்த்தையின்படி தகப்பனே, இன்றைக்கு தகப்பனே உடைய கண்ணீரெல்லாம் ஆனந்த களிப்பாய் ஆனந்த கண்ணீராய் நீர் மாற்ற போவதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எல்லா துதி கன மகிமையெல்லாவற்றும் உமக்கு ஒருக்கே செலுத்துகிறோம். எல்லாம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அப்படியே சத்துருவின் தேசத்திலிருந்து தங்கள் தேசத்துக்கு தேவன் திரும்பி வர பண்ண போகிறதற்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாமா? தேங்க்யூ ஃபாதர். நன்றியோடு உம்மை துதிக்கிற ராஜா. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் ஆண்டவரே, உங்க நாமம் மகிமைப்படும்படியாய் எங்கள் சந்ததி எல்லாம் சத்துருவின் தேசத்திலிருந்து கர்த்தரின் தேசத்திற்கு திரும்பி வர போகிறதற்காய் நன்றி அப்பா. இது எப்படி நடக்கும் என்று தெரியாது, யார் இதை செய்வார் என்று தெரியாது. ஆனால் இயேசு என்ற நாமம், இரட்சகர் இயேசு என்ற நாமம், என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாற்றங்கள் நடக்க போறதற்காய் நன்றி. உங்க நாமத்தின் நிமித்தம் கர்த்தர் இதை செய்ய போகிறதற்காய் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மூன்றாவதாக நம்முடைய பிள்ளைகளுடைய அகடமிக் எக்ஸலன்ஸ்க்காக, பெர்ஃபார்மன்ஸ்க்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எவ்வளோ பிள்ளைகள் படிக்கிற நாட்களில் அவங்க மைண்டெல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டு, ஒரு வாலிபன், ஒரு டீனேஜர் சராசரியாக பர் டே 8 hours சோஷியல் மீடியாவில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் சோஷியல் மீடியா. அது ஒருவேளை படிப்புக்கு உகந்ததாக இருக்கலாம், ஏன்னா எல்லாமே இப்போது மீடியாவில் தான் வருது. அதனால் இந்த பிள்ளைகள் they are exposed to unwanted things. R-rated movies, M-rated videos, இன்னும் வயலன்ஸை எக்ஸ்போஸ் பண்ணுற எத்தனையோ வீடியோஸ். இவ்வளோ வீட்டில் பிள்ளைங்க வீடியோ கேமில் தான் நேரமே போகுது. அதுவும் சாதாரண வீடியோ கேம் அல்ல, வயலன்ஸ், அடித்து நொறுக்குகிறதாகவும் கொலை செய்கிறதாகவும் ஷூட் பண்ணுறதாகவும். இதெல்லாம் என்ன செய்யுது? பிள்ளைங்களுடைய மைண்டை அஃபெக்ட் பண்ணுது.
இதனால் படிப்பு பாதிக்கப்படுது. 2 காரியத்துக்காய் ஜெபிக்க போகிறோம். ஒன்று, இப்படிப்பட்ட சோஷியல் மீடியா அடிக்ஷன்லேருந்து பிள்ளைங்களை ஆண்டவர் விடுதலை செய்யணும். அப்படி ஜெபிக்கிறவங்க கூடவே இதில் நல்லா கர்த்தர் விடுதலை செய்து அவங்களுடைய அகடமிக் பெர்ஃபார்மன்ஸை நல்லா பண்ணுறதுக்கு கர்த்தர் உதவி செய்யணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய ஞானம் இருக்குது. ஆகவே ஆண்டவர் ஞானத்தை கொடுத்து இதிலிருந்து விடுதலை செய்து படிப்பில் மேலே கொண்டு வரணும். சில வேளைகளில் படிப்பில் உற்சாகம் இல்லாத பிள்ளைகள் உலகத்தில் பல திறமைகளால் மேலே வந்துடுறாங்க. ஏதோ ஒன்று. அந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 119 சங்கீதம் 99 100வது வசனம். இந்த வசனத்தின் அடிப்படையில் பிள்ளைகளின் கல்விக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 119 99 100. உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோரை பார்க்கிலும் ஞானமுள்ளவனாய் இருக்கிறேன். இவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க. உம்முடைய சாட்சிகள் என் தியானமாக இருக்கிறபடியால் போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாக இருக்கிறேன். இது அகடமிக் பெர்ஃபார்மன்ஸ். அடுத்த வசனம் சொல்லுது, உம்முடைய கட்டளைகளை நான் கை கொள்ளுகிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனாக இருக்கிறேன். இது உலகத்தில் உள்ள ஒரு ஞானம், படிப்பின் ஞானம், உலக ஞானம். இந்த 2ஐயும் கொடுத்து இதுக்கு மேலே ஒரு ஞானம் இருக்குது, ஆவிக்குரிய ஞானம். இதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். பிள்ளைகளுடைய சோஷியல் மீடியாவுடைய அடிக்ஷன் அது கர்த்தர் விடுதலை செய்யவும், படிப்பில் மேலே கொண்டு வரும். உங்கள் சின்ன குழந்தைங்கள் டாட்லஸை கையில் வச்சுருந்தா கூட அவங்க மேலே கை வச்சு ஜெபிக்க போகிறீங்க. கர்த்தர் பிள்ளைகளுக்கு இந்த கிருபைகளை தரப்போகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து நீங்கள் இந்த ஜெபத்தில் ரொம்ப கவனமாக என் கூட கலந்து கொள்ளணும். டேக் திஸ் டைம் அஸ் அ சீரியஸ் மேட்டர். இந்த ஜெபத்தை ரொம்ப சீரியஸாக நீங்கள் எடுத்து நீங்கள் ஜெபிக்கணும். அப்போ தான் ஆண்டவர் பெரிய மாற்றங்களை நம் பிள்ளைகள் வாழ்க்கையில் கொண்டு வருவார். ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம் 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 அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக இந்த வேலை எங்கள் கண்களை நாங்கள் ஏறெடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை இப்படி சமூகத்திற்கு நேராய் கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறப்பா. எங்கள் பிள்ளைகளுடைய அடிமை தனத்தினின்று ஆண்டவரே, மீடியாவுடைய அடிமை தனத்தினின்று என் பிள்ளைகளை தேவன் விடுதலையாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விடுதலையை கொடுக்கிறவர் நீர் ஒருவரே ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ரத்தம் எங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறது ஆண்டவரே. நீர் இந்த உலகத்தில் இருக்கும்போது சத்துருவை சாட்சியினுடைய வசனத்தினாலும் அந்த ரத்தத்தினாலும் நீ ஜெயித்தீரே ஆண்டவரே. அந்த ரத்தத்தினுடைய வல்லமை எங்கள் பிள்ளைகள் எல்லாரும் மீது நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வீட்டில் உள்ள வாலிப பிள்ளைகள் மீது நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். எங்கள் தேசத்தில் உள்ள எல்லா பிள்ளைகள் மீது, வாலிப பிள்ளைகள் மீது நம்முடைய பரிசுத்த ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. ரத்தத்தினால எங்களுக்கு மீட்பை சம்பாதித்து கொடுத்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த மீட்பை ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகள் இளைய தலைமுறை இழந்து விடாதபடி நாங்கள் கருத்தாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆவியோடு ஜெபிக்கிறோம், நாங்கள் உண்மையோடு ஜெபிக்கிறோம், நாங்கள் கருத்தோடு ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே மீட்கும்படி இந்த வேளையில் நாங்கள் கதறுகிறோம் ஆண்டவரே. உம்மை என்று எங்களுக்கு வேறு வழி இல்லை ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுடைய இருதயம் விழிப்படையும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை பக்கமாக திருப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே, சோஷியல் மீடியாவிலிருந்து எங்கள் பிள்ளைகளுடைய அதை வெறுக்கும்படி செய்யுங்க ஆண்டவரே. சோஷியல் மீடியா எங்கள் பிள்ளைகள் வெறுக்கும்படி செய்யுங்க. நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிற தேவன் ஆண்டவரே. அப்படியா எங்க பிள்ளைகளும் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிற ஒரு இருதயத்தை எங்க பிள்ளைகளுக்கு கொடுங்க. பாவத்தின் மீது எங்க பிள்ளைகளுக்கு ஆசை வேண்டாம், மீடியாவின் மீது எங்க பிள்ளைகளுக்கு ஆசை வேண்டாம்ப்பா. என்னுடைய ஆசை உம்மை பற்றி இருக்கிறது என்ற வேத வசனத்தின்படி எங்களுடைய பிள்ளைகளுடைய ஆசை எல்லாம் ஆண்டவரே உம்மை பற்றி இருக்கணும், உம்முடைய வேதத்தை பற்றி இருக்கணும்ப்பா. இரவும் பகலும் உம்முடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீர் கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்துல தன் கனியை தருகிற இலவுதிராத மரத்தை போல ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை மாற்றுங்கப்பா. நீர் கால்களில் ஓரமாய் எங்களுடைய பிள்ளைகள் இருதயம் எல்லாம் இருக்கட்டும், வசனத்தை சார்ந்து இருக்கட்டும் ஆண்டவரே. நான் கர்த்தாவை உறங்கினேன், என்னுடைய இருதயமோ விழித்திருந்தது என்று உன்னத பாட்டில் சொல்லப்பட்டதை போடி ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுடைய இருதயம் விழிப்பா இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உலகத்தினுடைய காரியத்தை எங்களுடைய பிள்ளைகளுடைய காதுகள் அடைக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே.
ஆண்டவரே. கண்கள் அடைக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, என் தேவனுடைய ஆவிக்குள்ளாகட்டும்ப்பா. எங்க பிள்ளைகள் தேவனுடைய ஆவிக்குள்ளாக என் ஆவிக்குரிய கண்களை திறங்க ஆண்டவரே. ஆவிக்குரிய காதுடைய சத்தத்தை கேட்கட்டும் ஆண்டவரே. என் நேசருடைய சத்தம் என்று சுனேமித்தியால் சொல்வது போல ஆண்டவரே, என் நேசருடைய சத்தத்தை எங்க பிள்ளைகள் கேட்கணும் ஆண்டவரே. சோசியல் மீடியாவுடைய சத்தத்தை கேட்க வேண்டாம். அந்த அடிமைத்தனம் வேண்டாம் ஆண்டவரே. எங்க நேசருடைய சத்தத்தை அப்பா எங்க பிள்ளைகள் கேட்கணும் ஆண்டவர். ராஜஸ்திரிகள் 60 பேர் ஆண்டவரே, மறுமனையாட்டிகள் 80 பேர், கண்ணீருக்கோ தொகை இல்லை. என் புறாவோ என் உத்தமையோ ஒருத்தி என்ற வேத வசனத்தின்படி ஒருத்தினுடைய கூட்டத்தில் எங்க பிள்ளைகளை சேர்த்துக்கோங்க. எங்க வாலிப பிள்ளைகள் அந்த ஒருத்தினுடைய பிள்ளைகளை அந்த ரீடெடிகேட் பண்ணுகிறோம். எங்க வாலிப பிள்ளைகளை நாங்கள் ரீடெடிகேட் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அப்படியே எங்க பிள்ளைகளை ஞானம் உள்ளவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. படிப்பின் காரியத்தில் ஆண்டவரே ஞானம் உள்ளவர்களாய், உலகத்தினுடைய காரியத்தில் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை ஞானம் உள்ளவர்களாய், முதியோர்களை பார்க்கல நான் ஞானம் உள்ளவன் என்று நாங்கள் வேதத்தில் தியானமே ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை ஞானவான்களை ஆண்டவரை மாற்றுங்க. ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்கிறார்களே அப்பா. உங்களுடைய கிருபை எங்கள் பிள்ளைகளை உணர்ந்து கொள்ளும்படி ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை ஞானம் உள்ளவர்களாய் மாற்றுங்க. அதற்கு மேலே ஆவிக்குரிய பிள்ளைகளாக மாற்றுங்க ஆண்டவரே. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ சுத்தம் உள்ளதாகும், அது இணக்கம் உள்ளதாக இருக்கிறது ஆண்டவரே. பரத்திற்குரிய ஞானத்தின் எங்கள் பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே. அது சுத்தம் உள்ளதாகும், இலக்கம் உள்ளதாயும் ஆண்டவரே இருக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே உலகத்தினுடைய காரியத்திற்கு விளக்குங்க, பொல்லாங்குக்கு விளக்குங்க, தீங்குக்கு விளக்குங்க, சோசியல் மீடியாவுக்கு விளக்குங்க ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் தரித்திருந்து இரவும் பகலுமா உம்முடைய வேதத்தை தியானிக்கிற ஜெபிக்கிற சத்தத்தை நாங்கள் கேட்கணும். தியானிக்கிற சத்தத்தை எங்கள் கண்கள் பார்க்கணும் ஆண்டவரே. அந்நிய கண்கள் அல்ல, எங்கள் சொந்த கண்களாக காண்கிற யோபு சொன்னது போல எங்கள் சொந்த கண்கள் நாங்கள் பார்த்து எங்கள் மத்தியில் நாங்கள் சாட்சிகளை எழுப்பும்படியா ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஞானவான்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. அடிமைத்தனத்திலிருந்து எங்கள் பிள்ளைகளுக்கு மீட்பை கொடுக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறப்பா. மீண்டும் ஒருபடியும் சமூகத்தில் எங்கள் பிள்ளைகள் எல்லாம் கொண்டு வந்து ரீடெடிகேட் பண்ணுகிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் எல்லாம் சமூகத்தில் வைக்கிற நீங்க பெரிய காரியங்கள் செய்யுங்கப்பா. துதி கனமகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஜெபமுள்ள பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளை விடுவித்து அவருடைய படிப்பிலும் அவருடைய எல்லா உலக காரியத்திலும் தேவன் உயர்த்த போறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. இப்பொழுதும் முழு உலகத்திலும் உள்ள வாலிபர்களுக்காய் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் அவர் உலக ரட்சகர் என்று, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று. நம்முடைய பிள்ளைகளுக்காக இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணோம். உலகத்தின் எல்லா கண்டங்களிலும் எல்லா தேசங்களில் இருக்கிற வாலிப பிள்ளைகளை ஆண்டவருக்கு முன்னதாக கொண்டு வர வேண்டும். நம்முடைய ஜெபம் தேவனுடைய சன்னிதானத்தில் நிச்சயமாய் கேட்கப்படும். நிச்சயமா ஆண்டவர் அவர்கள் எல்லாவற்றுக்கும் பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். இந்த பிள்ளைகளுக்கு வெளிச்சம் இல்லை, வழிகாட்ட ஆள் இல்லை. இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் பலவிதமான கண்ணிகள், பலவிதமான சூழ்நிலைமைகள். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 23வது வசனம். எப்படி பிசாசானவன் உலகத்தில் உள்ள பிள்ளைகளை வாரிக்கொண்டு போகிறான் என்பதற்கு உகந்த ஒரு வசனம். அதை வாசியுங்கள். ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விழ தீவிரிக்கிறது போலும். பிள்ளைகளுக்கு எது தீமை எது நன்மை என்று தெரியவில்லை. அவர்கள் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ளுகிற பருவத்திலேயே பிசாசு அவர்களுக்கு வலையை வைத்து விடுகிறான், வலையை விரித்து விடுகிறான். இது நன்மை என்று அவர்கள் நினைக்கிறார்கள். தீமை என்று பெற்றோர் சொன்னாலும் உலகத்தார் சொன்னாலும் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதே இல்லை. ஒரு குருவி தன் பிராணனை வாங்க அங்கே விரிக்கப்பட்ட கண்ணியில் போய் விழுகிறதற்கு தீ விரிக்கிறது. ஏன் தீ விரிக்கிறது? அங்கே அதற்கு இரை வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இரையை நாடி போகிறது. உலகம் முழுசும் வாலிபர்களை பாவத்திற்குள் இழுக்க நினைக்கிற மக்கள் இந்த சோஷியல் மீடியாவை தான் பயன்படுத்துகிறாங்க. எவ்வளோ ஆபாசமான காட்சிகள், அருவருப்பான காரியங்கள். பிள்ளைகள் அதை வாஞ்சித்து போய் கண்ணியில் விழுந்து விடுகிறார்கள். எத்தனையோ பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் சிக்கி கிடக்கிறார்கள். முழு உலகத்தில் உள்ள வாலிபரின் ரட்சிப்புக்காக ஜெபிக்க போகிறோம். குருவியை போல கண்ணியில் ஏற்கனவே சிக்கி கிடக்கிறவர்களுக்காக தேவனை நோக்கி நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களிலே நீங்கள் இப்பொழுது முழு உலகத்திலும் உள்ள வாலிபர்களுக்காய், சிறு பிள்ளைகளுக்காய் முடிந்தால் உங்கள் 2 கையையும் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி கொள்ளுங்க.
உங்க கையை உயர்த்தி மூச்சித்து கிடக்கிற உன் பிள்ளைகளுக்காக உன் கைகளை ஏறடு என்று சொன்னது போல எல்லாரும் உங்க 2 கரங்களை ஆண்டவருக்கு நேராய் விரித்து உள்ள உலகத்தில் உள்ள பிள்ளைகளை என் பிள்ளை மாதிரி நினைச்சு நான் ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, சத்தத்தை உயர்த்தி நம்ம ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பகல் வேளையில் ஆண்டவரே, எங்களுடைய அடுத்த தலைமுறைக்காக ஆண்டவரே, உலகளாவிய மக்களோடு கூட இணைந்து ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே எங்களுடைய அடுத்த ஜெனரேஷனுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாலிபர்கள் பலவான் கையுள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டானது போல ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற எல்லா பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளையும் இணைந்து ஜெபிக்கிறார்களே, என்னுடைய எதிர்கால வாழ்க்கையெல்லாம் தேவன் பொறுப்பெடுக்கணும்னு சொல்லிட்டு எங்களோடு கூட இணைந்து பகல் வேளையில் ஜெபிக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த ஜெப சத்தம் ஆண்டவரே இந்த பகல் வேளையில் ஆண்டவரே உமது செவிகளில் கேட்டுக்கொண்டிருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உலகளாவிய எல்லா வாலிப பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, டீன்ஸ் ஏஜுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் எல்லாம் உமது அன்பை அறிந்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரட்சிப்பு இவர்களுக்கு இலவசமாய் நீ தேவன் தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய வாலிப பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உம்மை நேசிக்கிற பிள்ளைகளாக, உம்மை சேவிக்கிற பிள்ளைகளாக, உமக்காக தாகமுள்ள பிள்ளைகளாய் இந்த பகல் வேளையில விளங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஏற்படுத்தின இந்த ஜெப வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏதேதோ காரியங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி ஜெபிக்கிற பெற்றோர்கள் இந்த பகல் வேளையில எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிறார்களே. எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் வராதா என்று ஜெபிக்கிறார்களே. இது மாற்றத்துக்கான ஜெபமா இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மாற்றங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உண்டாகும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மீடியா மூலமாக கட்டப்பட்டிருக்கிற வாலிப பிள்ளைகள் எல்லாம் இந்த பகல் வேளையில விடுவிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் ஆண்டவரே, இந்தியாவிலோ வெளிதேசத்தில் இருந்தாலும் ஆண்டவரே, அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் தாமே தந்த இந்த தரிசனத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பகல் வேளையில தரிசனங்கள் இந்த தேசத்தில் நிறைவாக உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் அப்படி செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சிறைப்பட்டிருக்கிற வாலிப பிள்ளைகள் சிறையிலிருந்து விடுதலை ஆவது போல ஆண்டவரே, ஆண்டவரே ஒரு பவுலை ஆண்டவரே தேவன் விடுவித்து ஆண்டவரே கர்த்தருடைய ராஜரீக பணியை செய்வது போல ஆண்டவரே எங்கள் வாலிப பிள்ளைகள் எல்லாம் அப்படி செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வாலிபர்கள் உம்மை நேசிக்கட்டும் ஆண்டவரே. வாலிப பெண்கள் உம்மை நேசிக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, டீன்ஸ் ப்ரீ டீன்ஸ் எல்லாம் ஆண்டவரே உம்மை நேசிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மால் ஆகாத காரியங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இந்த பகல் வேளையில் தேவன் தொடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எதுக்கோ தாகத்தோடு இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை நேசிக்கிற தாகத்தை காட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ அப்படி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஐடி ஃபீல்டு இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர் நேரங்கள் ஆண்டவரே உமது சமூகத்தில் செலவிடும்படியாக ஜெபிக்கிறோம். நீ அப்படி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தியும் கரத்துக்குள்ள அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு முழு உலகத்திலும் இருக்கிற வாலிப பிள்ளைகளை வரும் நாட்களில் தொட போறதற்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் அப்படியே செய்ய போகிறதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா. விசேஷமாக நம்முடைய சிறு குழந்தைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். புக் ஆஃப் மேத்யூ சாப்டர் 19 verse 14. இயேசுவோ, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி. என்ன அழகா வசனம் சொல்லுது பாருங்க. இயேசுவோ, ஏன் இயேசுவோ என்று சொல்லுகிறது என்றால் முந்தின வசனத்துல வாசிங்க. அப்பொழுது சிறு பிள்ளைகளின் மேல் அவர் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசு ராஜாவினிடத்தில் சிறு பிள்ளைகளை கொண்டு வருகிறார்கள். தடை யார் தெரியுமா? சீஷர்கள் தான் தடையா இருந்தார்கள். சீஷர்கள் அவர்களை அதட்டினார்களாம். ஆகவேதான் வசனம் சொல்லுகிறது, இயேசுவோ, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. நம்முடைய பாரமெல்லாம் டீனேஜர்ஸ், வாலிபர்கள் என்றுதான் திருச்சபையும் சரி ஊழியங்களும் சரி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கு முன்னதாக ஒரு கூட்டம் இருக்கிறது. சிறு பிள்ளைகள், கரைப்படாத அந்த குழந்தை பருவத்திலேயே, ஒருவரும் ஒருபோதும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டியை போல இருக்கிற அந்த பருவத்திலேயே திருச்சபையானது அந்த பிள்ளைகளை கர்த்தருக்குள் நடத்திவிட வேண்டும்.
நாட்களில் மே மாதங்களில் எத்தனையோ இடங்களில் VBS நடக்குது, சம்மர் கேம்ப்ஸ் எல்லாம் நடக்குது. அதில் ப்ரீ டீன்ஸ் எவ்வளோ பிள்ளைகள் வருவார்கள். குழந்தைகளுக்கான எவ்வளோ ஆன்லைன் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, சர்ச் ப்ரோக்ராம் இருக்குது. நம்ம இன்றைக்கி ஜெபம் பண்ண போகிறோம். எல்லா சிறு பிள்ளைகளையும் தேவன் தொட வேண்டும். ஜெபிக்கும் பொழுது உலகத்தில் உள்ள சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். உங்கள் வீட்டில் இப்போ கையில் வச்சிட்ருக்கிறீங்களே அந்த குழந்தைக்காகவும் நம்ம ஜெபிக்க போகிறோம். இணைந்து கொள்ளுவோம். ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை எல்லாம் தேவன் தொட வேண்டும். ஆண்டவரே, வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வரணும். சாமுவேலை போல சிறு வயதிலேயே நேசிக்க வேண்டும். யோவான் ஸ்நானனை போல சிறு வயதிலேயே உமக்கு கான்சிக்ரேட்டடாக பிரித்தெடுக்கப்பட்டணும். ஆண்டவரே, நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் பெரிய மாற்றங்களை கொண்டு வரப்போ நல்ல வைராக்கியமாக நேரலில் என்னோடு கூட கலந்துக்கிறவங்க இதை ஒரு ஆதங்கத்தோடும் சும்மா கேஷுவலாக ஜெபிக்கக்கூடாது, பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். ஜெபிக்கலாமா? சோதரன் தகப்பனே, கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா, அந்த வேளையில கூட சிறு பிள்ளைகள் இடத்துக்கு வருகிறதற்கு இடம் கொடுங்கள் சொன்னீங்களேப்பா. இந்த வேளையில சிறு பிள்ளைகளை அப்பா உங்க சமூகத்தில் நாங்கள் கொண்டு வருகிறோம் ராஜா. இந்த வேளையில இந்த பிரேயர்ல இணைந்து கொண்ட எல்லா குடும்பத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகளை எல்லாம் உங்க சமூகத்தில் நாங்கள் பேர் பேராய் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உலகம் முழுவதும் தேசம் எங்கிலும் உள்ள கர்த்தாவே, இந்த வருங்கால சந்ததியான அப்பா அந்த சிறு குழந்தைகளை ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. பிள்ளைகளை கர்த்தர் நீ நேசிக்கிறீங்க தகப்பனே. சிறு பிள்ளைகளை நேசிக்கிற தெய்வமே இயேசு ராஜா, இந்த வேளையில கர்த்தாவே பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியா எங்க கரத்துல கொண்டு வருகிறோம்ப்பா. சிறு பிள்ளைகள் மத்தியில கர்த்தாவே எத்தனையோ கர்த்தாவே பலவீனங்கள் சிறு வயதுல கர்த்தாவே கருவிலிருந்து உருவாகும் போதே கர்த்தாவே அந்த பிள்ளைகளுக்குள்ள பலவீனங்கள் என்று அநேக கர்த்தாவே தாய்மார்கள் சொல்லுகிறார்களே, இந்த நாளிலும் கர்த்தாவே அப்படி வயிற்றிலிருந்து உருவாகும் போதே பிள்ளைகளை நீர் கர்த்தாவே ஆவியானவரே நீர் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். கரு உருவாகும் முன்பே அறிந்த தேவனப்பா, அந்த பிள்ளைகள் வெளியே வரும்போதே அப்பா உம்முடைய பலத்தினால இடை கட்டி அந்த பிள்ளைகள் வெளியே வரட்டும் தகப்பனே. பிறந்ததில் இருந்து கர்த்தாவே சிறு வயதுல ஒரு வயதிலிருந்து கர்த்தாவே சிறு பிள்ளைகளா இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நாங்கள் இந்த வேளையில நினைக்கிறோம்ப்பா. பிள்ளைகள் மேல கர்த்தாவே அப்பா உம்முடைய அளவில்லாத கர்த்தாவே ஆவியானவரே உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும். சந்ததிகள் மேல ஆவியை ஊத்துவேன்னு சொன்னீங்களே கர்த்தாவே, இந்த வேளையில பிள்ளைகள் எல்லாம் கர்த்தாவே அலறி செடிகளின் ஓரமாய் நடப்பட்ட கர்த்தாவே அலறி செடிகள் நீர்கள் கால்களின் ஓரமாய் நடப்பட்ட அலறி செடிகளை போல வளரட்டும் என்று நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. பிள்ளைகளை ஆவியானவர் தொடுவீராக, நிரப்புங்க ஆவியானவரே. சிறு வயதிலிருந்தே அவங்க கள்ள கபடம் இல்லாத அந்த இருதயத்துல அப்பா அவங்க அன்பு நிரப்பப்படட்டும்பா. இயேசுவின் அன்பு பிள்ளைகளை தொடட்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. சத்துருவானவன் பிள்ளைகள் மேல கண் போடாதபடி கர்த்தாவே சிறு வயதிலே பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழுப்புகிற சத்துருடைய கண்ணிகள் எல்லாம் தெரிப்புண்டு போகட்டும்ப்பா. சிறு வயதுல ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு எத்தனையோ பாலியல் தொல்லைகள் அப்பா சிறு வயதிலேயே பிசாசானவன் கண்ணி வைக்கிற இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல உடைக்கப்படுவதாக. பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழுப்புகிற சத்துருடைய போராட்டங்கள் இயேசுவின் நாமத்துல அத்தமாவதாக. கர்த்தாவே சிறு வயதுல வீட்டில் இருக்க பிள்ளைகள் பெற்றோர்களால் கர்த்தாவே அவர்கள் பாதுகாக்கப்படுவதை காண்கிறோம் அப்பா. உம்முடைய தூதர்கள் பிள்ளைகளுக்காய் நீர் வைக்கிற உம்முடைய தூதர்கள் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளட்டும் என்று ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அநேக சிறு பிள்ளைகள் பலவீனங்கள் அப்பா, அந்த பலவீனங்களெல்லாம் கர்த்தர் மாற்றி போடுங்க. ஏசையா நீர் வாழ்ந்தது போல நாளுக்கு நாள் தேவ தயவிலும் மனுஷ தயவிலும் நாளுக்கு நாள் வளரட்டும் என்று பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. தயவாய் பிள்ளைகளை நினைங்க தகப்பனே அப்பா. பிள்ளைகள் மேல கர்த்தாவே ஆவியானவரே உம்முடைய கிருபை கர்த்தாவே இந்த நாள்ல வேணும்னு கேட்கிறோம்ப்பா. பிள்ளைகள் மேல உங்க கிருபையை ஊத்துங்கப்பா. சிறு வயதிலிருந்து பிள்ளைகள் ஞானத்தினால நிரப்பப்படட்டும் கர்த்தாவே. உம்முடைய கிருபையினால ஊற்றப்படட்டும்பா. பிள்ளைகள் மேல கர்த்தாவே தகப்பனே ஆவியானவரே உம்முடைய கர்த்தாவே தயவு பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே பிள்ளைகள் சிறு வயதிலிருந்து இயேசுவின் அன்புனால ஊற்றப்படட்டும் ஜெபிக்கிறோம்ப்பா. பெற்றோர்கள் எப்படி வளர்க்கிற ஞானத்தை பெற்றோருக்கு கூட கொடுங்கன்னு ஜெபிக்கிறோம் தகப்பனே. பிள்ளைகளை குறித்து கரிசனையோடு கர்த்தாவே இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தாவே இந்த வேளையில நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எந்தெந்த குடும்பத்துல பிள்ளைகள் கர்த்தாவே இந்த வேளையில பலவீனங்கள் வியாதிகள் மூலமா இருக்காங்களோ அநேக கர்த்தாவே பிள்ளைகளுக்குள்ள கர்த்தாவே ஹிடன் டிசபிலிட்டி கர்த்தாவே அநேக பிள்ளைகளுக்குள்ள ஆட்டிசம் சில்ட்ரன் அவங்களெல்லாம் கூட நினைக்கிறோம்ப்பா. சின்ன வயதிலிருந்து கர்த்தாவே பிள்ளைகள் என்ன செய்ய என்று அறியாது அழுது கொண்டிருக்கிற பெற்றோருடைய கண்ணீரை கர்த்தர் காண்பீராக ராஜா. ஏசையா நீர் வாழ்ந்த நாட்கள்ல எங்கெல்லாம் பிள்ளைகளை
பிள்ளைகளுக்காய் பெற்றோர் வந்தார்களோ, ஸ்திரீகள் வந்தார்களோ, அங்கெல்லாம் நீங்க மனதுருகி தொட்டீங்களே, இந்த வேளையில நீர் மனதுருகி தொடுங்கப்பா. எங்கெல்லாம் பிள்ளைகளுக்காய் அழுகிறார்களோ பலவீனங்களை மாற்றுங்க கர்த்தாவே, வியாதிகளை மாற்றுங்க. சிறு பிள்ளைகள் மரண படுக்கையில் இருக்கிறார் அநேக பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராங்க. எழுப்புங்கப்பா, எழுப்புங்கப்பா. சிறு பிள்ளைகளுக்காய் கர்த்தாவே சத்துரு வைத்த கண்ணிகள் எல்லாம் திரிப்புட்டு போகட்டும். கள்ள கவடம் தான் அந்த பிள்ளைகளை கர்த்தாவே பாவ வலைக்குள் உட்படுத்துகிற காரியங்கள்லாம் மாறட்டும்பா. அடிமைத்தனத்துக்குள்ள உட்படுகிற காரியங்கள்லாம் மாறட்டும். தேசம் எங்கும் சிறு பிள்ளைகள் மேல கர்த்தாவே தேவ தூதனுடைய பாதுகாவல் இறங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டு ஜெபிக்கிறோம்பா, விண்ணப்பிக்கிறோம் தகப்பனே. இந்த நாள்ல சிறு பிள்ளைகளை நீர் வந்து ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி சோத்திரம் தகப்பனே. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நன்றி ஆண்டவரே. சிறு பிள்ளைகளை வளர்கிற பருவத்திலேயே கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்த போகிறதற்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். கோடான கோடி ஸ்தோத்திரம் ராஜா. விசேஷமாய் அநேக வாலிபர்களுக்கு சிந்தையிலே பிரச்சனை, மன அழுத்தம், டிப்ரெஷன், ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ், பைப்போலார் நேச்சர், டெம்டேஷன், மற்றவங்க தூண்டுகிறதுக்கு சீக்கிரமாக ஈல் பண்ணுகிற ஒரு சூழ்நிலைமை, செக்ஷுவல் ஆக்டிவிட்டியில் இன்வால்மெண்ட், ப்ரீமெரிட்டல் செக்ஸ், இது போல் பல எமோஷ்னல் ப்ராப்ளம்ஸ் நம்ம பிள்ளைங்களுக்கு இருக்குது. இந்த பிள்ளைகள் கர்த்தரோடு நடப்பார்கள் என்றால் தேவன் அவர்களை பலப்படுத்துவார். கர்த்தரோடு நடக்காததுனால ஈஸியாக இமோஷன்ஸ்க்கு ஈல் பண்ணிடுறாங்க. பிள்ளைகளின் சிந்தையில் இருக்கிற இந்த எல்லா கட்டுகளும் நீங்கும்படி ஜெபிக்க போகிறோம். மன அழுத்தங்கள், சிந்தையில் இருக்கிற ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், இவைகள் எல்லாவற்றிலிருந்து ஈஸியாக டெம்டேஷனுக்கு ஈல் பண்ணுற இந்த நேச்சர், ட்ரக்கு மேலே இன்ட்ரெஸ்ட்டு, ஆல்கஹால் மேலே இன்ட்ரெஸ்ட்டு, ஃபுட்டு மேலே ரொம்ப ஒரு டிசையர், இதனால் ஒபிசிட்டி, இதனால் ஹெல்த் இஷ்யூஸ். 28 வயசில் எத்தனை வாலிபருக்கு ஹார்ட் அட்டாக் வருது தெரியுமா? ஏன் தெரியுமா? பசியை, ஆப்பிடைட்டை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஃபிசிக்கல் ஆப்பிடைட், மென்டல் ஆப்பிடைட் அண்ட் செக்ஷுவல் ஆப்பிடைட், எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தத்தளிக்கிற இந்த சமுதாயத்துக்கு நம்ம ஜெபம் ஒரு பெரிய விடுதலையை கொண்டு வரும். அதற்காக ஜெபிக்க போகிறோம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்காக உங்கள் சமூகத்தில் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே, இப்பொழுது இருக்கிற எல்லா வாலிபர்களுடைய சிந்தனையின் விடுதலைக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. சிந்தனையில் இருக்கிற எல்லா கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. அவர்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா பிசாசின் கிரியைகளை ஆண்டவரே இந்த மாலை நேரத்தில் நாங்கள் இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் விடுதலையை தருவீர். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க விடுதலை உண்டு என்று நாங்கள் வாசிக்கிறோமே ஆண்டவரே. பயத்திலும் ஆண்டவரே இசப்பா அவிசுவாசத்தில் கட்டப்பட்டிருக்கிற எல்லா ஆண்டவரே வாலிபர்கள் விடுவிக்கப்படுவார்களாக. பாவ சிந்தனையில கட்டப்பட்டிருக்கிற வாலிபர்கள் இயேசுவின் நாமத்தில் விடுதலை ஆக்கப்படுவார்களாக. மன அழுத்தத்தில் கட்டப்பட்டிருக்கிற வாலிபர்கள் இயேசுவின் நாமத்தில் விடுதலை ஆக்கப்படுவார்களாக. கர்த்தர் நீர் இன்றைக்கு விடுதலையை தருவீராக. எல்லாருடைய சிந்தனையிலும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. வாலிபருடைய சிந்தனையில் உம்முடைய ரத்தம் தெளிக்கப்படுவதாக. இயேசுவின் ரத்தத்தினால் ஒரு விடுதலை, இயேசுவின் வார்த்தையினால் ஒரு விடுதலை, இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலை. இன்றைக்கு விடுதலையை கர்த்தனாவே நாங்கள் கூறி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லா வாலிபர்களையும் கர்த்தர் விடுதலை ஆக்குவீராக. எல்லா அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்குங்க. பிசாசு கட்டி வைத்து அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா வாலிபர்களும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை ஆக்கப்படுவார்களாக. ஜெபத்தில் இணைந்திருக்கிற குடும்பங்களின் வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். எந்தெந்த வாலிபர்கள் கட்டப்பட்டிருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தில் விடுதலை ஆக்கப்படுவார்களாக. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்கிற வார்த்தையின்படியே நீர் சிலுவையில சம்பாதித்த அந்த விடுதலை இப்பொழுதே ஒவ்வொரு குடும்பங்களுக்கு உண்டாகட்டும் சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, தற்கொலை எண்ணங்களிலிருந்து விடுதலையை தருவீராக. எல்லா பயத்திலிருந்து கர்த்தர் விடுதலையை கட்டளையிடுவீராக. கர்த்தர் நீர் இந்த நாட்களில் விடுதலையை தர வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். உள்ளத்திலே சமாதானத்தை தாரும், சிந்தனையில சமாதானத்தை தாரும். கர்த்தருடைய தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு உள்ளத்தையும் சிந்தையும் ஆளுகை செய்யட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் எல்லா மதுபான பழக்கங்கள், போதை பொருட்களின் பழக்கங்கள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் விடுதலையை தர வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, விடுவிக்க யாரால் கூடும் என்று ஆண்டவரே கலங்கி போய் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களை கர்த்தர் நீங்க விடுவிக்க வேண்டும்படியாய்
ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய வல்லமை கரத்தை கத்த நீட்டி ஆண்டவரே ஒரு சந்திப்பை கத்த நீர் கொடுத்து இந்த நாட்களில் ஒரு விடுதலையை கத்தர் கட்டளையிட போறதற்காய் ஸ்தோத்திரம். அநேக வாலிபர்கள் இந்த நாட்களிலே பிசாசின் கரத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள் என்று நாங்கள் விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லார் வாழ்க்கையில் இந்த நாட்கள் மாற்றங்கள் வந்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாட்கள் மாற்றத்தின் நாட்கள் ஆண்டவரே, இந்த உபவாச நாட்கள் மாற்றத்தின் நாட்கள் அப்பா. இந்த ஜெபத்தின் மூலமாய் வாலிபருடைய சிந்தனையில மாற்றங்களை கத்து நீர் கொடுத்து விடுவித்து நடத்த போறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க கரங்களில முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் தேவன். நீங்க அப்படியே செய்வதற்காய் நன்றி செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தலாமா? எல்லாரும் பெற்றோர்கள் எல்லாரும் இருக்கிற இடங்களிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். லெட்ஸ் ஆல் ப்ரே டுகெதர். நம்ம எல்லாரும் ஒரு மனதோடு இணைந்து கர்த்தரை நம்ம நோக்கி பார்க்க போகிறோம். கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, பெற்றோராகிய நாங்கள் சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளை சரியா வளர்க்காத குறைகளுக்கு மன்னிச்சிருங்கப்பா. பக்தி மார்க்கத்துல வளர்க்கல ஆண்டவரே, மன்னிச்சிருங்கப்பா. வாயை திறந்து சொல்லுங்க, ஒவ்வொரு பிள்ளைக்காகவும் நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க மறந்துட்டேன் ஆண்டவரே, மன்னிச்சிருங்க. தலையில கை வச்சு போராட்டங்கள் வரும் பொழுதெல்லாம் பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்க மறந்து போனேன் ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நான் உம்மை தேடாது வாழ்ந்தேன். சொல்லுங்க ஆண்டவரே, நான் உங்களை தேடாது வாழ்ந்துட்டேன் ஆண்டவரே. நான் உங்களை தேடி இருந்தா என் பிள்ளை இவ்வளோ கெட்டிருக்காது ஆண்டவரே, இவ்வளோ என் குடும்பத்துல பிரச்சனை வந்திருக்காது. என்ன மன்னிங்க ஆண்டவரே. வாயை திறந்து சொல்லுங்க, என்ன மன்னிங்க ஆண்டவரே, என்னை மன்னிங்க ராஜா, என்னை மன்னிக்கும்படி ஜெபிக்கிறேன். எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க, ஆண்டவரே எங்களை மன்னிங்கப்பா, உங்க கிருபை எங்களை மன்னிக்கட்டப்பா. எங்கள் குடும்பத்தில் அடிக்கடி நாங்கள் சண்டையிடுகிறது நிமித்தம் பிள்ளைகள் மன உளைச்சலுக்கு உள்ளானார்கள், எங்களை மன்னிங்க ஆண்டவரே. புருஷன் மனைவிக்கு இடையே ஐக்கியம் இல்லாதது நிமித்தம் பிள்ளைகளுக்கு இடையே மன அழுத்தங்கள் ஆண்டவரே, இதெல்லாம் எங்களுக்கு மன்னிங்க ஆண்டவரே, எங்களை மன்னிச்சிருங்க. நேரலையில் இந்த நிகழ்ச்சியில கலந்திருக்கிற ஒவ்வொரு பெற்றோர் வாயை திறந்து சொல்லுங்க, forgive me o Lord, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நான் தரிசனம் இல்லாத வாழ்ந்துட்டேன், என் பிள்ளை தான் எனக்கு எதிர்காலங்கிற ஒரு தரிசனத்தை இழந்து போய் வாழ்ந்துட்டு ஆண்டவரே, வேலைக்கு பின்னாக ஓடினேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா. பிள்ளைகள் மேல் கவனத்தை செலுத்தலப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. ஞானம் இல்லாத நடந்தப்பா, மன்னிச்சிருங்கப்பா. என் குடும்பத்துக்குள்ளே குடி பழக்கம் இருந்துச்சுப்பா, அதனாலதான் என் பிள்ளையும் குடிகாரனா மாறிட்ட ஆண்டவரே. எங்க குடும்பத்துக்குள்ள மாரல் எத்திக்ஸ் எங்களை ஃபாலோ பண்ணல ஆண்டவரே, அதனால பிள்ளைங்க வழி மாறி போயிட்டாங்க ஆண்டவரே. எங்களை மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளோ, ஜெபத்திலே தரித்து இருந்து ஜெபத்தின் மேன்மை காணச் செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவிய தீர்ப்பு, இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவிய தீர்ப்பு, இதுவே சட்டம். ஜீவிய தீர்ப்பு, இதுவே சட்டம். நீங்க இருக்கிற இடங்களில you are going to commit your life to God. அதில் ஒன்று ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஜெபம், மற்றொன்று ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜெபம், மூன்றாவது ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிற ஜெபம். நம்ம ஜெபிச்சிருந்தா நம்ம பிள்ளைங்க இப்படி மாறி இருக்க மாட்டாங்க. நீங்க ஜெபிச்சிருந்தா உங்க பிள்ளைங்க இவ்வளோ கீழான நிலைமைக்கு போயிருக்க மாட்டாங்க. இப்பவும் காலம் தாமதம் ஆகலை. லெட்ஸ் கம் டு காட். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இனிமே நான் ஊக்கமாக ஜெபிப்பேன் ஆண்டவரே, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். இன்னைக்கு இந்த ஜெபத்தை நம்ம முடிக்கும் பொழுது இந்த அர்ப்பணத்தோடு முடிக்க போகிறோம். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு ஒரு ஜெப ஆவியை கொடுங்க. எல்லாத்திலையும் நேரத்தை செலவழிச்சேன்,
என் சந்ததி மேல கவனம் செலுத்த மறந்துட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னிச்சுங்க. இதுக்காக ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஜெபத்திலே இணைந்திருக்கிற எல்லா பெற்றோரும் முழுமையாக கர்த்தருக்கு அர்ப்பணத்தோடு கூட ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம்பா, நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அன்றைக்கு பார்வோனுடைய குமாரத்தை மோசேயை கையிலே வைத்துக்கொண்டு இதை எனக்காக வளர்த்து கொடு என்று சொல்லி கொடுத்தால் ஐயா, இன்றைக்கு தகப்பனே, பிள்ளைகளை எங்களிடத்திலே நீர் ஒப்பு கொடுத்தது எனக்காக இதை வளர்த்து கொடு என்று நம்பித்தான் கொடுத்திருக்கிறீர் ஐயா. நாங்களோ அதை மறந்து தகப்பனே அப்பா, சாட்சிகளாய் வாழ வேண்டிய பெற்றோர் இன்றைக்கு ஆண்டவரே சாட்சிகளை இழந்துட்டோம்பா, இழந்து விட்டோம்பா. ஆண்டவரே, ஜெபிக்க கற்றுக் கொடுக்கலப்பா, வேதத்தை முறைப்படி வாசிக்க கற்றுக் கொடுக்கலப்பா, உம்முடைய சத்தியத்தில் நடப்பதற்கு எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் போதிக்கவில்லைப்பா. ஆண்டவரே, எங்களை மன்னிங்கப்பா, எங்களை மன்னிங்க, ஒப்பு கொடுக்கிறோம்பா, எங்களை மன்னிங்கன்னு ஒப்பு கொடுக்கிறோம்பா. தகப்பனே, எங்களை நம்பித்தான் பிள்ளைகளை கையிலே கொடுத்தீரையா, எங்களை நம்பித்தான் பிள்ளைகளை கொடுத்தீரையா, ஒவ்வொரு பெற்றோருக்கும் பிள்ளைகளை நம்பித்தான் கொடுத்தீரையா. பரிசுத்தமாய் பூமியிலே வாழவதற்கு வழி சொல்லி கற்றுக் கொடுப்போம் என்று நம்பித்தான் கொடுத்தீரையா. ஆண்டவரே, நாங்கள் மறந்துட்டோம்பா, நாங்கள் மறந்து விட்டோம்பா, எங்களை மன்னிச்சிடுங்கப்பா, எங்களை மன்னித்து விடுங்கப்பா. சரியான வழியிலே நடத்தலப்பா, சரியான வழியிலே அவர்களை நடத்தவில்லைப்பா. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில பெற்றோராகி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்பா. ஆண்டவரே, பேசுவதற்கு சரியாய் கற்றுக் கொடுக்கலப்பா, உண்மையை பேச கற்றுக் கொடுக்கலப்பா. ஆண்டவரே அப்பா, வேதத்தை முறைப்படி வாசிக்க கற்றுக் கொடுக்கலப்பா, தேவாலயத்திற்கு ஒழுங்காய் செல்ல வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக் கொடுக்கலப்பா. ஆண்டவரே அப்பா, தெய்வ பயத்துக்கு குறித்த சத்தியங்களை அவர்களுக்கு நாங்கள் இள வயதிலேயே சொல்லிக் கொடுக்கலப்பா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்பா, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்பா. ஆண்டவரே, பாவத்தை குறித்தும் அக்கிரமத்தை குறித்தும் ஆண்டவரே நீதியை குறித்தும் விவேகத்தை குறித்தும் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் சரியான நேரத்திலே சரியான விதமாய் கற்றுக் கொடுக்கலப்பா, ஒப்பு கொள்ளுகிறோம்பா. ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்பா, எங்களை மன்னிச்சிடுங்கப்பா. இந்த மாலை வேளையில மறு அர்ப்பணம் செஞ்சு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்பா, எங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம்பா. ஆண்டவரே, இனிமேல் எங்கள் பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் சாட்சியாய் வாழ்வதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்பா. தகப்பனே அப்பா, பிள்ளைகளை பிள்ளை ஆண்டவனை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து, முதிர் வயதிலும் அதை அவன் விடாதிருப்பான் என்று சொன்னீரே. ஆண்டவரே, பிள்ளையாண்டவனை நடத்த வேண்டிய வழியிலே சரியாய் நடத்த ஆண்டவரே இன்றைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்பா, இன்றைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்பா. தகப்பனே, நீர் விரும்புகிறது போல ஒரு வாழ்க்கை ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளிடத்திலே வாழ்வதற்கு நாங்கள் முன்மாதிரியான பாடங்களை கற்றுக் கொடுக்க ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்பா. பிள்ளைகள் முன்பது சண்டையிடாதபடி, பிள்ளைகள் முன்பதாய் ஒழுங்கினமாய் நடக்காதபடி, பிள்ளைகள் முன்பதாய் அரைக்குறையாய் உடுத்தாதபடிக்கு சரியாக ஆண்டவரே பிள்ளைகளிடத்திலே ஒழுங்கினமாய் நடக்கிற ஆண்டவரே அப்பா, இனிமேல் அப்படிப்பட்ட காரியங்களை எந்த பெற்றோரும் ஆண்டவரை இனி செய்யாதபடிக்கு தகப்பனே எங்களை மீண்டும் மீண்டுமாக இந்த மாலை வேளையில ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்பா. குறைகள் எல்லாம் மன்னிச்சிடுங்கப்பா, குற்றங்கள் எல்லாம் மன்னிச்சிடுங்கப்பா. இனிமேல் எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே உம்மை போல வாழ்வதற்கு ஆண்டவரே எங்களால் முடிந்த வரைக்கும் ஐயா 100% ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை உமக்கு நேராய் நடத்துவதற்கு நாங்கள் பிரயாசப்பட்டுகிறோம் ஐயா, ஒப்பு கொடுக்கிறோம்பா, மறு அர்ப்பணம் செய்து ஒப்பு கொடுக்கிறோம்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நீர் பூமியிலே வாழ்ந்தது போல எங்கள் பிள்ளைகளையும் வாழ்வதற்கு வழிகளை கற்றுக் கொடுக்கிறதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி ஐயா. குறைகளோடு கூட ஆண்டவரே பாவத்திலே ஆண்டவரே அப்பா, விபச்சாரத்திலே ஆண்டவரே, குடி போதையிலே புகையிலே ஆண்டவரே அடிமைப்பட்டு கிடப்போம் என்றால் இன்றைக்கு அவைகளை விட்டு நாங்கள் வெளியே வந்து விடுகிறோம்பா. பாவத்திலே வாழ்ந்து கொண்டு இருந்தால் அதிலிருந்து நாங்கள் இப்பொழுதே வெளியே வந்து விடுகிறோம்பா. ஆண்டவரே, வெளியே வந்து ஒப்பு கொடுத்து விடுகிறோம்பா. ஸ்தோத்திரம்பா ஆண்டவரே, உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இன்னும் ஒரு மாறுதல், இன்னும் ஒரு ஆவிக்குரிய மாற்றம் எங்கள் வாழ்க்கையில ஆரம்பிக்கட்டும்பா, எங்கள் வாழ்க்கையில ஆரம்பிக்கட்டும்பா, இப்பொழுதே ஆரம்பிக்கட்டும்பா. ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகள் நிமித்தமாக நாங்கள் உம்மண்டை கிட்டி கிட்டி நெருங்கி வாழ்கிறதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்பா. உமக்கு ஸ்தோத்திரம்பா. தயவா எங்களை மாற்றுங்கப்பா, தயவா எங்களை மாற்றுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்று முதற்கொண்டு இப்படி நாங்கள் செய்கிற இந்த மறு அர்ப்பணம், இந்த அர்ப்பணிப்பு எங்க வாழ்நாள் முழுவதும் நாங்கள் விடாமல் இருக்க
எங்கள் பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை முழுமையாய் மாறிவிட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றையும் தாழ்த்தி உம்முடைய அன்பின் கரத்திலே தருகிறோம்பா. இரட்சகர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆண்டவர் நம்முடைய எல்லா ஜெபத்தை கேட்டதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? கோடான கோடி ஸ்தோத்திரம் உமக்கு, கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. தேங்க்யூ. ஹல்லேலூயா. இந்த ஜெபம் ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று உங்களில் அநேகர் சொல்லியிருக்கிறீர்கள். உங்கள் பிள்ளைகளுடைய பெயரை, ஏராளமான பெயரை அனுப்பியிருக்கிறீர்கள். 100க்கும் அதிகமான பெயர்கள் இருக்கிறபடினாலே எல்லா பெயர்களையும் வாசிக்க முடியவில்லை. ஆனால் உங்கள் ஒவ்வொரு பிள்ளைக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். திறப்பில் நின்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். இப்பொழுதும் உங்கள் பிள்ளைங்களுக்குன்னு இருக்கிற ஸ்பெசிஃபிக் நீடுக்காக ஐ வாண்ட் டு ப்ரே ஃபார் யூ. நீங்கள் உலகத்தின் எந்த முனையிலிருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும் எங்களோடு கூட எங்களுடைய ப்ரேயர் வாரியர்ஸ் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களோடு கூட நானும் இணைந்து உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். இருக்கிற இடங்களில் எல்லாரும் உங்கள் வலது கையை ஆண்டவருக்கு நேராய் வைத்து கொண்டு உங்கள் பிள்ளைங்களுடைய பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் மூத்த மகனுக்காக, என் இளைய மகனுக்காக, என் மூத்த மகளுக்காக, இளைய மகளுக்காக ஜெபிக்கிறேனப்பா. சொல்லுங்க, பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என் மருமகனுக்காய் ஜெபிக்கிறேன், மருமகளுக்காய் ஜெபிக்கிறேன். லார்ட், ஐ ப்ரே ஃபார் மை கிராண்ட் சில்ட்ரன். ஒவ்வொருத்தர் பெயரை சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் பிள்ளைங்க மேலே உங்கள் கரத்தை வைங்கப்பா. உங்கள் ரட்சிப்பு வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகம் வரட்டும். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன்னு சொன்னீங்க. வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன்னு சொன்னீங்க. பெயர் பெயராய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பெயர் பெயராய் என் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு பிறக்க போகிற பிள்ளைகளுக்காக கூட நான் ஜீவனோடு இருக்கிற அந்த நாட்களிலேயே ஜெபம் பண்ணி வைக்கிறேன்ப்பா. நான் பணத்தை சேர்க்கிறேனோ இல்லையோ, சொத்தை சேர்க்கிறேனோ இல்லையோ, ஆஸ்தியை சேர்க்கிறேனோ இல்லையோ, நான் கிருபையை சேர்த்து வைக்க விரும்புகிறப்பா. என் பிள்ளைகளுக்கு பிறக்க போகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுக்கு கிருபை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளையை ரட்சிங்கப்பா. என்னோடு இணைந்து சொல்லுங்க, ஒவ்வொரு பிள்ளையை ரட்சிங்கப்பா. ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை ரட்சிங்க. திருமணமாகின பிறகு கூட சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தொடுங்கப்பா. அந்த குடும்பங்களிலே சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. கணவன் மனைவிக்கிடையே பிணக்குகள் ஆண்டவரே, போராட்டங்களோடு வாழ்கிற எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். சமாதான கர்த்தர் சமாதானத்தை கொடுப்பீராக. சமாதான கர்த்தர் ஆளுகை செய்வீராக. சமாதான கர்த்தர் அந்த பிள்ளைங்க வாழ்க்கையில மாற்றங்களை தரும்படியா ஜெபிக்கிறையா. இயேசுவின் நாமத்தில் வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை உண்டாவதாக. திருமணம் ஆகாமல் காத்திருக்கிற நெடுநாட்களாய் 30 வயதுக்கு மேல் ஆகியும் திருமணம் ஆகாதிருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் நாங்கள் இணைந்து ஜெபிக்கிற அந்த நேரத்தில் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணையை தேவன் கொண்டு வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எந்த தேசத்தில் இருந்தாலும் ஆண்டவர் உம்முடைய தூதர்களை அனுப்புவீராக. இப்பொழுது உம்முடைய தூதர்களை அனுப்பி பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டுங்க. எத்தனையோ பிள்ளைகள் திருமணம் செய்வதற்கே விருப்பம் இல்லாமல் 35, 37 வயது வரைக்கும் வாழுகிறார்கள். கேட்டால் திருமணம் செய்ய விருப்பம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக இன்றைக்கு விசேஷமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய இருதயத்தை மாற்றுவீராக. அவர்கள் இருதயம் மாற்றப்படுவதாக. தனக்கு ஒரு துணை வேண்டும், தேவ சித்தப்படி ஒரு சந்ததியை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அவர்கள் உள்ளத்தில் உண்டாகட்டும். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை கொடுங்கப்பா. ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். பெற்றோரை விட்டு தூரமாய் பிரிந்திருக்கிற பிள்ளைகள் பெற்றோரை விசாரிக்கும்படி செய்யுங்க. பெற்றோரை நேசிக்கும்படி செய்யுங்க. பெற்றோர் மேல் அன்பு செலுத்தும்படி உதவி செய்யுங்க. குடும்பத்துக்குள் சமாதானமே இல்லாத நிலைமையில் வாழுகிற ஒவ்வொரு வீட்டிற்காய் ஜெபிக்கிறோம். இயேசு ராஜாவின் நாமத்தில் சமாதானம், அன்பு, ஐக்கியம் உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவேளை நீங்கள் பல அந்தரங்க தேவைகளோடு கூட இன்னைக்கு ஜெபத்தில் கலந்திருப்பீங்க. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, அந்தரங்க தேவைக்காய் ஜெபிக்கிறேன். வெளியே சொல்ல முடியாதப்பா. கணவன் மனைவிக்கிடையே இருக்கிற பிணக்குகள், பிள்ளைகளோடு இருக்கிற ஆண்டவரே பல மனம் உடைகிற காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் விடுதலை தரப்போறதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம். ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய எல்லா ஜெபத்தை கேட்டிருக்கிறார். நிச்சயமாய் பதிலை பார்க்க போகிறோம். உங்களிடத்திலிருந்து ஜெப குறிப்புகளை மட்டுமல்ல, சாட்சியும் நாங்கள் சீக்கிரத்திலே கேட்போம் என்று ஆண்டவருக்குள் நம்புகிறேன். இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானத்தை எடுக்க போகிறோம். அந்த தீர்மானத்திற்கு ஏற்ற விதத்தில் ஒரு வேத பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். யோபுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது
யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களிலெல்லாம் செய்து வருவான். பக்தனாகிய யோபுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரே ஒரு நல்ல காரியம், பிள்ளைகளெல்லாம் விருந்துண்கிறார்கள். இப்போ உள்ள சமுதாயம் அப்படி தானே, சாப்பாடு, விருந்து, ஃபன் இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் தகப்பன் என்ன செய்கிறார், விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முடிகிற போது, தட் மீன்ஸ் எவ்ரிடே, யோபு ஒருவேளை என் குமாரன் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி, he called his children, பிள்ளைங்களை கூப்பிடுறார், அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின் படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கூப்பிட்டு பரிசுத்தப்படுத்தி காலையில் அனுப்புகிறார். இதை நான் என்ன வார்த்தை சொல்ல விரும்புகிறேன் என்றால், a spiritual atmosphere. Every parent, every mom and dad should create a spiritual atmosphere in your home. உங்கள் வீட்டில் ஒரு ஆவிக்குரிய அட்மாஸ்பியரை நீங்கள் உருவாக்கணும். சின்ன வயதாக இருக்கும் பொழுதே பிள்ளைகளை அழைத்து ஜெபத்தில் உட்கார வைத்தால் டீனேஜர்ஸாய் மாறும் பொழுது அதே பயத்தில் வந்து உட்கார்வார். சரி, இது வரைக்கும் நம்ம செய்யலை, இனிமேல் செய்ய போகிறோம். பேரண்ட்ஸ், you have to call your children for prayer. யோபு அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அவங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சுட்டு அதிகாலமே எழுந்து சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களிலெல்லாம் செய்து வருவார். இன்றைக்கி சொல்கிறேன், நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்கள் வீட்டில் ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியரை க்ரியேட் பண்ணுங்கள். லெட் தட் பி யோர் ஃபோக்கஸ் அண்ட் கோல். அது உங்களுடைய நோக்கமாக இருக்கட்டும். இது வரைக்கும் இல்லை, புதுசாக எப்படி செய்கிறது, ஆமாம் செஞ்சு தான் ஆகணும், இதை செய்யலைன்னா நம்ம பிள்ளைங்களை தொலைத்து விடுவோம். ஸோ இன்று எடுக்க வேண்டிய தீர்மானம் யோபுவை போல ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியரை வீட்டில் க்ரியேட் பண்ணணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோகத்தின் தேவனே, நல்ல பிதாவே, நாங்கள் மனம் திரும்பி எங்கள் வீடுகளிலே ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியரை க்ரியேட் பண்ணுறதுக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம். உங்கள் பிள்ளைங்க ஒரு வேளை இது கடினமாய் நினைக்கலாம், சிங்கிள் பேரண்ட்டாக, சிங்கிள் மாம், சிங்கிள் டேடாக இருக்கிறவங்க ஒருவேளை இதை செய்கிறது கஷ்டமாக இருக்கலாம் டாடி, ஆனால் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க. இது அவர்கள் தீர்மானிக்கும் பொழுது குடும்பத்தார் எல்லாருடைய இருதயத்தை நீ மாற்ற போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, இன்றைக்கு ஜெபத்தை நாங்கள் எல்லாருடைய சமூகத்தில் கூடி ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாய் பதில் வரும். இந்த ப்ரேயரில் கலந்து கொண்ட எல்லா பெற்றோரையும் பிளஸ் பண்ணுங்க. வாலிப பிள்ளைகள் கலந்திருப்பார்கள் என்றால் அவங்களையும் பிளஸ் பண்ணுங்க. இந்த ப்ரேயரை என்னோடு இணைந்து செய்த என் அன்பு ப்ரேயர் வாரியர்ஸ் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்க குடும்பங்களிலும் யோபு தன் சிநேகிதருக்காய் வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் என்று சொன்னது போல இவர்கள் வீடுகளிலும் சிறையிருப்பு மாறட்டும். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இணைந்து சொல்லலாம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மாறுவாதே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயமாய் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று ஆண்டவருக்குள் நம்புகிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதோடு மற்றவர்களுக்கும் இந்த ஜெப நேரத்தை அறிமுகப்படுத்துங்கள். ஒருவேளை இதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணுகிறோம், ஆனாலும் இந்த ஜெப நேரத்தில் எங்களோடு கூட நீங்கள் இணைந்து கொள்வீர்கள் என்றால் அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, அறிமுகமானவர்களுக்கு இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்கள், அவங்களை வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரத்தில் உங்களை சந்திப்போம். அதுவரைக்கும் தேவ கிருபை உங்களோடு கூட இருந்து உங்களை நான் வழி நடத்த மனதார வாழ்த்துகிறேன். God bless you.